ஒச்சண்ணே இவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒத்திக்கு இருந்தார் 7 வருஷம். சிப்ஸு என்னென்ன பொறுப்பீங்க? ஆமாப்பா, சிப்ஸு முறுக்கு அது அதெல்லாம். ஆமாம், 7 வருஷம். என்ன அதை விற்பனை எங்கே கொண்டு போவீங்க? தேட்டர்களுக்கு. அது வாசி 7 வருஷம் அண்ணே இருந்தார். பரம்பு வந்து 13 வருஷம் இருந்திருக்குது. அப்போ மொத்தம் 20 வருஷம் வந்து நாங்கள் ஒத்தி வச்சுருக்கோம். அப்போ அந்த ஒத்தி வச்சுருக்கும் போது எங்கள் மதினி கூட பிறந்த மதினி நாங்கள் பேர் வந்து எங்கள் அண்ணன் பேரில் இருக்கிறத நாங்கள் மாற்றலை. இப்போ வந்து எங்கள் அண்ணன் சப்தாரம் வந்து என் இடம்னு சொல்லுது. ஆனால் அது வந்து அவங்க வந்து குடி வச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து ஏன் அதை உடனே நான் சொல்லலை, நான் சிறையில் இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் வெளியே வந்து கேட்கலாம்னும் போது எங்கள் அண்ணனுடைய சின்னசாமியுடைய மருமையை ஹார்ட் அட்டாக்குன்னு ஆஸ்பத்திரியில் போய் உக்காந்துருக்கான். அதுக்கு பிறகு நான் கேட்க முடியுமா? சரின்ட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு கேட்குறேன். அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் நான் அப்படி தான் வைப்பேன், என் பேரில் இருக்குது, அது எனக்கு தான் சொந்தம்னு எங்கள் மைனி சொல்லிடுச்சு. நான் தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் இந்த இதை பேசிக்கலாம்ட்டு நான் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து எங்கள் அக்காவை இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து தாப்பா போட்டு போயிருக்கேன். அப்புறம் பக்கத்தில் யாருக்கு அவன் திறந்தது? சேகர் வந்து திறந்துருக்காப்புல. அதனால் நான் அந்த வீட்டுக்கு ஒரு கேமரா ஒன்று வைக்க போகிறேன். இப்போ வந்து வழக்கறிஞரை வச்சு என்னுடைய நானும் எங்கள் அக்காவும், எங்கள் அக்கா 5000 ரூபா கொடுத்துருக்கு, 8000 கொடுத்துருக்கு, நான் 5000 ரூபா கொடுத்துருக்குறேன். இந்த வீடை ஒத்தி இருக்கா, இந்த வீடை வந்து ஒத்தி வச்சேன் 5000 ரூபாய்க்கு. 5000 ரூபாய்க்கானே 5000 ரூபாய்க்கு ஒத்தி வச்சேன். அந்த ஒத்தி காசு வந்து எங்கள் அண்ணன் வந்து இந்த அந்த அக்கா பேர் என்ன, பெருமாய் அக்கா, அந்த 5000 வந்து பெருமாய் அக்காவுக்கு கொடுத்துருக்கேன். இந்த அண்ணன்கிட்ட இருந்து ஒத்திக்கு வாங்கி கொடுத்தா. இந்த அண்ணன் 7 வருஷம் எங்கள் வீட்டில் குடியிருந்தார். அதுக்கு பிறகு பரம்பு 13 வருஷம் இருந்திருக்குது. என்ன நம்ம பேர் சொல்லுங்க? செல்வம் அண்ணன். மதினே, ஆமாம் மதினே, நீங்களே அண்ணனும் தான் நாங்கள் வீடியோ எடுத்துருக்குறோம். ஆமாம், நாங்கள் வந்து யாரும் வந்து மிரட்டியெல்லாம் இல்லை. அண்ணன் வந்து இருந்தார், நாங்கள் அதை வச்சு ரொம்ப நன்றி மேனி. நான் போய் இப்போ ஏன்னா நான் வந்து யாருமே அவசரமாக போய் சொல்லக்கூடாதுன்னு நான் பேசாமல் பொறுமையாக இருந்தேன். சரி, ரொம்ப நன்றிண்ணே.